ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட்டில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி. மூவியில் துல்கர் சல்மான் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1980s தான் நடக்கிற மாதிரி ஸ்டோரி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் அவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு லெவலில் இருக்கிற மாதிரி தான் அவங்க சுச்சுவேஷனை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனால அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, இது அவங்க ஒர்க் லைஃப்லையும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து அவங்கள வந்து தாழ்வா ட்ரீட் அவர் முன்னேறணும்னு நினைச்சாலும் அதுக்கான வாய்ப்பு அமையாத ஒரு சூழலை வந்து அவருக்கு வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடுப்பான அவர் ஃபேமிலிக்காக எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்க, அந்த பணத்தை வச்சு அவருக்கு சாதகமாக ஒரு கேம் விளையாடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பணத்தோட விளையாட்டு அண்ட் இதனால அவருக்குள்ள ஏற்படுற அந்த மாற்றங்கள், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லாவே இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒர்த் வாட்சிங்கான ஃபிலிம் தான். பணத்தோட ஆட்டத்தை வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் அல்டிமேட். இது வந்து வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து காட்டுற ஒரு படம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.